பேரன்பு கொண்ட ஈசன் ஜோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனத் தலைவர் திரு பண்டிட் பாலசுப்ரமணி ஐயா அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து இந்த கருத்தரங்கை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்று 30வது கருத்தரங்கம். அதில் எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எனக்கு இங்கே காலையிலிருந்து இப்போ வரை அமைதியாக பொறுமையாக எல்லோரும் ஜோதிடர்கள்தான், மாணாக்கர்கள் அல்ல. நீங்கள் எல்லோரும் ஜோதிடத்தில் பழுத்த முந்திரி பழம் போல எனக்கு தெரிகின்றது. ஸோ உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமில்லை என்று நான் உணர்கின்றேன். இருந்தாலும் எனக்கு தெரிந்த சில ஜாதகத்தில் யோகங்கள் எப்படி உள்ளது என்பதை எனக்கு தெரிந்த வகையில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு ஜாதகம் அது யோக ஜாதகமா அல்லது யோகம் இல்லாத ஜாதகமா என்பதை நாம் எதை வைத்து தீர்மானிக்கின்றோம் அப்படின்ட்டு நாம் எடுத்த உடனே ஜாதகம் பார்க்கும்போது பார்க்க வேண்டும். யோகம் என்பது நமது பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா சொன்னது போல கிரக சேர்க்கை தான் யோகம் அல்லது பாவ சேர்க்கை தான் யோகம். ஐயா ரெண்டுமே சொன்னாருங்க. கிரக சேர்க்கைக்கும் யோகம்னு சொன்னார். இறுதியாக ஒவ்வொரு பாவத்துக்கும் இன்னொரு பாவத்தை இணைப்பது அது யோகத்தை கொடுக்கும். கிரக சேர்க்கை யோகம் என்பது குணத்தை சொல்லும். கிரக சேர்க்கையினுடைய யோகம் குணத்தை சொல்லும். ஒரு ஜாதகர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் என்பதை குணத்தை மட்டும் சொல்கின்ற அந்த சேர்க்கை, அந்த யோகம் கிரக சேர்க்கை. பாவக சேர்க்கை என்பது இப்போ லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் அதுவும் ஒரு யோகம். 3ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் சேர்ந்திருந்தால் அதுவும் ஒரு யோகம். அந்த பாவக இணைவு என்பது ஒருவருடைய செயலை சொல்லும். செயல். இப்போ ஒரு கணவர் இருக்கின்றார். அவர் நல்ல குணமாக கூட இருக்கலாம். எப்படி என்றால் இப்போ தனுசு லக்னம், மீன லக்னம் அல்லது மிதுன லக்னம் அல்லது கன்னி லக்னம், ரிஷப லக்னம், இல்லை இந்த சுப கிரகங்களுடைய லக்னங்களில் பிறந்தவர்கள் சற்று நுண்ணியமாக நளினமாக பெருந்தன்மையாக இருப்பார்கள் என்பதை நமக்கு தெரியும். இது அவருடைய குணம். அதே செயல் என்பது ஒருவர் நன்றாக ஒழுக்கமாக இருந்தால் மட்டும் போதாது, அவருடைய செயல்பாடுகளும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாது. ஒரு குடும்பத்தில் இப்போ நான் நல்லவனாக இருக்கின்றேன், எந்த வேலையும் செய்யாமல் வீட்டிலே சும்மாக இருக்கின்றேன், குணம் சோறு போடுமா? குணங்கள் சோறு போடாது. குணங்கள் பணத்தை தராது. ஆனால் செயல் ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு மாத ஊதியம் வாங்குகின்றோம் அல்லது ஒரு தொழில் செய்கின்றோம். அப்போ வருமானத்தோடு போனால் தான் அந்த குணமும் அந்த செயலும் ஒன்றாக இருந்தால் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்ம ஜோதிடத்தில் சொல்லுகின்ற ஒரு தாற்பயம். அது மாதிரி இந்த யோகங்கள் உங்களுக்கு தெரிந்த யோகங்கள் தான் நான் சொல்லப் போகின்றேன். நான் புதிதாக ஒன்றும் நான் படித்து வரவில்லை. இருந்தாலும் ஒரு சில யோகங்கள் எப்படி என்றால், இப்போ நம்ம யோகாதிபதிகள் என்று நாம் சொல்லுகின்றோம். லக்னத்துக்கு 5, 9 கூடியவர்கள் யோகாதிபதிகள் அப்படின்ட்டு நாம் சொல்லுகின்றோம். இப்போ லக்னத்தில் ஒரு 5ஆம் அதிபதி இருந்தால் ஒரு நல்ல ஜாதகர், அல்லது லக்னத்தில் 9ஆம் அதிபதி இருந்தால் ஒரு பாக்கியசாலி, 5ஆம் அதிபதி இருந்தால் அதிர்ஷ்டசாலி. அதே போல் 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் சரி
அல்லது லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தாலும் நல்ல யோக ஜாதகம்தான் அப்படின்ட்டு நாம் சொல்கிறோம். அது ஜோதிடத்தினுடைய அடிப்படை. அதே இப்போ 2ஆம் அதிபதியும் தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும் லாபம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதியும் சேர்க்கை இருந்தால் அந்த ஜாதகர் குடும்பத்தில் நல்ல வாக்கு, நல்ல குடும்பம் அமைவது, நல்ல பொருளாதாரம் அமைவது ஒரு திருப்திகரமாக இருக்கும். 11 என்பது திருப்திகரம். 11 என்பது ஆசை, எண்ணங்கள், விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அந்த அமைப்பு அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்க்கை அல்லது பார்வை அல்லது பரிவர்த்தனை இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகர் வருமானத்தில் குடும்பத்தில் ஒரு சிறந்து மேலோங்கி நிற்கக்கூடிய அந்த ஜாதக அமைப்பாக இருக்கும். அதற்கடுத்தாற்போல் 5, 9ஆம் அதிபதிகள் லக்னத்தோடு அல்லது லக்னாதிபதியோடு சேர்ந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் முன்னோருடைய சம்பாதித்த அல்லது பொருள் சேர்த்த அல்லது சொத்தை அனுபவித்து வாழக்கூடிய அந்த ஜாதகராக இருப்பார்கள். இப்போ யோகங்களில் முதன்மையானது தர்ம கர்மாதிபதி யோகம். எந்த யோகம் இருந்தாலும் சரி, யோகங்களில் சிறந்தது தலையாயனது சிறந்து விளங்குவது தர்ம கர்மாதிபதி யோகம். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு அல்லது லக்னாதிபதிக்கு, லக்னத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், லக்னாதிபதிக்கும் அந்த 9, 10 அதிபதிகளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்போ லக்னத்திற்கு 9, 10 அதிபதிகள் சேர்க்கை அல்லது பார்வை அல்லது பரிவர்த்தனை இருந்தால் நிச்சயமாக அந்த லக்னத்திற்கு 9ஆம் பாவம் என்பது பாக்கியம், அதே போல் 10 என்பது தொழில், கர்மா, இது சம்பந்தப்பட்ட நமக்கு அந்த நல்ல யோகத்தை கொடுக்கும். இப்போ லக்னாதிபதிக்கு 9, 10 பார்க்கப்பட வேண்டும். அதே போல் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஜாதகத்தில் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு பாவ அதிபதிக்கும் பார்க்கப்பட வேண்டும். இப்போ லக்னத்திற்கு 9, 10 அதிபதிகள் அல்லது லக்னாதிபதிக்கு 9, 10 அதிபதிகள் சேர்க்கை இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நல்ல பேரும் புகழும் செல்வந்தராக மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவோராக இருப்பார்கள். நல்ல நியாயப்படி தர்மப்படி சம்பாதிக்கும் ஒரு மனிதனாக இருப்பார்கள். 2ஆம் அதிபதிக்கும் அல்லது 2ஆம் இடத்திற்கும் 9, 10 தொடர்பு இருந்தால் நிச்சயமாக பொருளாதாரத்தில், குடும்பத்தில், பேச்சில் இவர்களெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பாவத்திற்கும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். 12 பாவத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இப்போ 3 என்றால் 3ஆம் அதிபதிக்கும் அல்லது 3ஆம் பாவகத்திற்கும் 9, 10 அதிபதிகள் சேர்க்கை இருந்தால் இளைய சகோதரமோ அல்லது மாமனாரோ அல்லது மைத்துனரோ இவர்கள் நிச்சயமாக நல்ல வளத்தை, பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய தர்மப்படி. இப்போ 9 என்பது தர்மப்படி, 10 என்பது தொழில். எவர் ஜாதகத்தில் தொழிலை தர்மப்படி செய்கின்றார்களோ அவர்கள் சிறந்து விளங்குவாங்க அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். ஏன்னா 9 என்பது தர்மம். அதனால் 9, 10 தொடர்பு இருப்பவர்கள் தொழிலில் நியாயப்படி நியாயமான விலையை வைத்து சம்பாதித்தால் நிச்சயமாக அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படும். அதுபோல் ஒவ்வொரு பாவகத்திற்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக நிதி கர்ம யோகம். நிதி கர்ம யோகம். நிதி என்பது 2ஆம் பாவம், கர்மம் என்பது 10ஆம் பாவம். அப்புறம் 2ஆம் பாவ அதிபதியும் 10ஆம் பாவ அதிபதியும் சேர்க்கை பார்வை இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வருமானத்தில் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருப்பார்கள். குடும்பத்தில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். இது அதாவது நிதி கர்ம யோகம். நிதி என்பது 2ஆம் இடம், கர்மம் என்பது 10ஆம் இடம். இது சம்பந்தப்பட்டது அவங்க இருப்பாங்க. அதே போல் 2, 11 இது
லாப நிதி யோகம், லாப நிதி யோகம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்க்கை பார்வை இருந்தால் குடும்பத்தில் அல்லது ஜாதகர் பொருளாதாரம் நல்ல முறையில் ஈட்டக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பாங்க அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது சிவராஜ யோகம். சிவராஜ யோகம் முதல் தரமானது சூரியனும் குருவும் சேர்க்கை இருந்தால் சிவராஜ யோகம். அதுக்கு அடுத்தால் போர் சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை இருந்தால் அந்த சிவராஜயோகத்தில் 2ஆம் தரம். சில சிவராஜ யோகத்தில் பிறந்தவர்கள் கோயில் திருப்பணிகள் செய்வது, பொது காரியங்கள் செய்வது, அல்லது ஊருக்காக உழைப்பவர்கள், அவர்கள் நிதியை மட்டும் தன் வசம் வைக்காமல், அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு கோயில் தர்மகர்த்தா இருக்காங்க, அவர்களுக்கு சூரியனும் குருவும் சேர்க்கை இருக்குது, சிவராஜ யோகம். அவர்கள் அந்த கோவிலில் பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வரக்கூடாது. யார் ஜாதகத்தில் சூரியனும் குருவும் சேர்க்கை இருக்கின்றார்களோ, ஒரு கோயில் திருப்பணி செய்தாலும் சரி, அல்லது அவர்கள் கும்பாபிஷேகம் செய்தாலும் சரி, அவருடைய முன்னிலையில் தர்ம காரியங்கள் எதுவாக செய்தாலும் கூட கோயிலுக்கு போகிறோம், சேவை செய்கிறோம், சேவை செய்துவிட்டு இவர்கள் மட்டும் பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வரக்கூடாது. அப்படி வீட்டிற்கு வந்தால் அந்த பணம் நிச்சயமாக தவறான வழிக்கு அவர்கள் பயன்படுத்துவார்கள். கிரகங்கள் தூண்டும். சூரியன குருவும் சேர்க்கை இருந்தால் நிச்சயமாக தர்மகர்த்தாவாக இருந்தாலும் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வரக்கூடாது. வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு களங்கம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் மனதில் வைத்துக்கொண்டு இவர்கள் செயல்பட வேண்டும். அங்கே போடுகின்ற சாப்பாடை சாப்பிடலாம், கொடுக்கின்ற திருநீரை நெத்தியில் மட்டும் வைத்து கொண்டு வர வேண்டும். திருநீர் கூட பாக்கெட்டில் கொண்டு வரக்கூடாது. ஏதோ பாக்கெட்டில் தர்மகர்த்தா பணத்தை கொண்டு போகிறார் அப்படின்ட்டு வீண் பழி போட்டு விடுவார்கள். நிச்சயமாக இது நடக்கும். அதே போல சுக்கிரனும் புதனும் சேர்க்கை இருந்தால் மதன கோபால யோகம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை இருந்தால் மதன கோபால யோகம். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு ஜாதகத்தில் எவர் ஜாதகத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை இருக்கின்றதோ அந்த மதன கோபால யோகம் என்பது 2 பெண்களை ஒருவர் காதலிப்பார். ஒரே சமயத்தில் 2 பெண்களை தன் வசம் வைத்திருப்பார். லக்கணத்தில் இருந்தால் ஜாதகரே வைத்திருப்பார். அதே போல 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பத்தில் நடக்கும். 3ஆம் இடத்தால் சுக்கிரனும் புதனும் இருந்தால் இளைய சகோதரமோ அல்லது மாமனாரோ மைத்துனரோ யாரோ ஒருவர் இந்த தொடர்பு நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தில் இருந்தால் தாத்தா குழந்தை இப்படி இருப்பாங்க. 6ஆம் இடத்தில் இருந்தால் வேலை செய்கிற இடத்துல இவர்கள் தொடர்பு வைத்து கொள்வார்கள். ஒரே சமயத்தில் 2 பேரிடம் பேசுவாங்க. இப்போ ஒரு ஃபோனில் பேசிட்டு ஒருத்தரோட ஒரு ஃபஸ்ட்டு லேடியோட பேசிட்டு அடுத்த செகண்டே 2வது லேடியோட அவர்கள் தொடர்பு வைத்து கொள்வார்கள். சுக்கிரன் என்றால் பெண்கள், புதன் என்றால் இரட்டை. ஸோ 2 பெண்களிடம் யார் ஜாதகம் எடுத்தாலும் சரி கண்டிப்பாக இருக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. பொருத்தம் பார்க்கும்போது நிச்சயமாக இதையெல்லாம் உணர்ந்து பார்க்கப்பட வேண்டும். சரிங்களையா? இல்லை ஏதாவது புலப்படுதுங்களா? ஏதாவது சரியாக இருக்கா? சுக்கிரன் புதன் என்றால் சுக்கிரன் என்றால் பெண்கள் இல்லைங்களா? சுக்கிரனுடைய காரகத்துவம் பெண்கள், அத்தை, மனைவி, முதல் குழந்தை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்கிறோம். புதன் என்பது இரட்டை. புதன் என்பது இரட்டை, 2ஐ சொல்லும். அப்போது சுக்கிரனும் புதனும் சேர்க்கை இருந்தால் பெண்கள் 2. புதன் என்பது என்ன சொல்கிறோம்? புதன காதல்.
காதல் தானே, நட்பு அப்படின்ட்டு சொல்கிறோம். அன்பு, அப்படி இருவரிடம் அவர்கள் தொடர்பு வைத்துக் கொள்வார்கள். பொருத்தம் பார்க்கும்போது பாருங்கள், இதையெல்லாம் பார்த்து கன்சிடர் பண்ணி பொருத்தம் போடுங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா தந்தை கண்டிப்பாக இருக்கும். தந்தைக்கு பெண்கள் தொடர்பு 2 பேர் இருப்பாங்க. அது எப்படின்னா ஆயுள் முழுக்க இருப்பாங்க. 60 வயசு ஆனாலும் 65 வயசு ஆனாலும் இவர்களுக்கு பேசிக்கொண்டே இருப்பார்கள். இது ஜாதகருக்கு மட்டுமல்ல, அனைத்து காரக உறவுக்கும் 12 பாவங்களில் எந்தெந்த பாவகத்தில் இருக்கின்றதோ அந்த உறவுக்கு மட்டும் அது இருக்கும் என்று நாம் ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லலாம், தெரிந்துவிடும். அது மாதிரி நீங்கள் 12 பாவங்களுக்கும் அல்லது 12 பாவக அதிபதிக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். தண்ணி குடிச்சிருங்க ஐயா. ஃபோன் பேசினா ட்ரை ஆகுது. அது ஏதாவது புதுமையாக இருக்கா, இல்லை பழையது ஏதாவது பழைய ராமாயணமே பேசிகிட்டு இருக்கிறோமா? ஜோசியம்னாவே பழசு தாங்க ஐயா. உங்களுக்கு அதுதான் தெரியும், எனக்கு அதுதான் தெரியும் இல்லைங்களா? 9 கிரகங்கள். அதான் 9ஆம் இடங்கிறது யாரு? 9 யாரு? அப்பா, தந்தை. அப்படி எடுத்துக்கணும். சரி, அப்பாவுக்கு இல்லைன்னா என்னங்க ஐயா? என்னங்கம்மா? ஜாதகருக்கே இருக்குங்க, இருக்கும் இருக்குங்க. பார்த்து தான் பொருத்தணும், அட்வைஸ் பண்ணணும், அட்வைஸ் பண்ணிடணும். தம்பி, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு பின்னாடி, திருமணத்துக்கு பின்பு இது போல் தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு நாம் ஒரு அட்வைஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அப்பா அம்மாவுக்கு தெரியாதுங்க, நமக்கு தெரியும். ஏழாம் அதிபதி பார்க்கணுங்க, சுக்கிரனை பார்க்கணும், என்ன சாரம்னு பார்க்கணும், லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அது மாதிரிலாம் பார்த்தா முழுமையாக பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். போன வாரம் ஒரு ஜாதகம் பார்த்தேங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. தனுசு லக்னம், லக்னத்தில் குருவும் ராகு இருக்காங்க. தனுசு லக்னத்தில் குருவும் ராகு இருக்காங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன், சனி, செவ்வாய், மாதிரி நிறைய கூட்டு கிரகங்கள். சுக்கிரன் 6ஆம் அதிபதி, சுக்கிரன் 6ஆம் அதிபதி. அந்த குரு பூராட நட்சத்திரம், அதாவது தனுசு லக்னம், லக்னத்தில் லக்னாதிபதி குரு இருக்காருங்க. அந்த குரு பூராட நட்சத்திரம் ப்ளஸ் ராகு இருக்கார். நாம் என்ன சொல்லுவோம்? குரு ராகு இருந்தால் குரு சண்டால யோகம் அப்படின்ட்டு சொல்கிறோம். குரு சண்டால யோகம்னா மத நம்பிக்கை குறைவு அப்படி தானே சொல்கிறோம். மதத்தை நம்ப மாட்டாங்க அப்படி மாதிரி சொல்கிறோம். அதே மாதிரி சாமி கும்பு தீக்கா மாதிரி ஒரு அமைப்பு. அந்த குரு பூராட நட்சத்திரம், தனுசு லக்னத்துக்கு 6க்கும் 11க்குரியவர். 6 என்பது கடன், நோய், வம்பு, வழக்கு, பொறாமை, சந்தேகம், அதே மாதிரி வெறுப்பு, திருடுதல். திருட்டு 6ஆம் பாவம். நோய் வந்தாலும் 11 என்பது பெரியது, 3 என்பது சிறியது. 3ஆம் பாவம் சிறுதூர பயணம், அப்படி தான் நம்ம சொல்கிறோம் பாவகத்தில். அப்போ சிறியது. 11 என்பது பெரியது, பெருசு. ராகும் பெருசுங்க, 11ஆம் பாவமும் பெருசு. கேதுவும் சின்னது, 3ஆம் பாவகமும் சின்னது. ஒரு பாவகத்துக்கு ஒரு காரகம் இருந்தால் கிரகத்துக்கும் அதே காரகம் இருக்கும். சரிங்களா? அப்படி பூராட நட்சத்திரம் 6க்கும் 11க்குரியவர். அப்போ 6 என்பது கடன், 11 என்பது பெரியது. நோய் வந்தாலும் பெருசாக வரும், கடன் வந்தாலும் பெருசாக வரும், வில்லங்கம் வந்தாலும் பெருசாக வரும். 6ஆம் இடம் வில்லங்கம்.
6ஆம் இடம் வழக்கு. வழக்கு வந்தாலும் பெரிதாக வரும், பெருசாக வரும், எதுனாலும் பெருசாக தான் வரும். 6ஆம் அதிபதியோட சுக்கிரன் வந்து மகரத்தில் இருக்காரு. சுக்கிரன், குரு, புதன், குரு தான் தனுசில் இருக்காரு. சுக்கிரன், புதன், சனி, செவ்வாய் இந்த கூட்டு கிரகங்கள் இருக்கின்றது. இதெல்லாம் கூட்டி பார்த்தா 42 வந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது 42 எண்கள் யாரோட சேர்ந்திருக்காங்க? 6ஆம் அதிபதியோட இத்தனை கிரகங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றது. அப்போ 42 என்பது அது 6ஆம் இடம் என்பது கடன், 6 என்பது கடன். அந்த 42 என்பது சாதாரணமாக ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா, ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து ஜாதகம் பார்க்க வந்தால் நாம் பொருள், இடம், பொருள், ஏவல் இதை பார்த்து தான் நாம் பலன் சொல்ல வேண்டும். ஸோ சிம்பிளாக வந்தாங்கன்னா ஒரு 42,000 ரூபா கடன் இருக்குமா உனக்கு அப்படின்னு சொன்னோன்னா 100% சரியாக இருக்கும். ஒரு சிம்பிளாக வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரியான மிடில் ஓரளவுக்கு ஒரு 30% வந்து நல்லா வந்தாங்கன்னா ஒரு 4,20,000 ரூபா கடன் இருக்குமா அப்படின்ட்டு கேட்கலாம். அதே கொஞ்சம் ஹை சொசைட்டி பீப்புளாக இருந்தாங்கன்னா 42 லட்சம் கடன் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். அதே ஒரு இனோவா, ஒரு பென்ஸு காரில் வந்தாங்கன்னா 4,20,00,000 கடன் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆளை பொறுத்து தான் நாம் பலன் சொல்ல வேண்டும். வந்தவரே நல்ல 4 கோடி ரூபாய் கடன் இருந்தால் எப்படி இருப்பாருங்க? முதல்ல எவ்வளோ இருக்கும்? அசட் எவ்வளோ இருக்கும்? இனோவாவில் வந்திருக்காரு. அவர் எதாவது கடன் சொல்ல முடியுமா? ஆளை பார்த்து ஏதாவது கடன்காரன் நம்ம ஏதாவது கணிக்க முடியுமா? முடியாது. ரொம்ப டிப்டாப்பாக வந்தாங்க. வந்துட்டு ஆனால் நமக்கு தெரியும், இறைவன் நமக்கு, பிரபஞ்சம் நமக்கு சில உள் உணர்வை விட கிரகத்தினுடைய அந்த காரகத்துவம், பாவகத்துடைய காரகத்துவங்கள் நமக்கெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். நான் பார்த்துட்டு கேது வந்து எங்கே இருக்காங்கன்னா, இப்போ ராகு வந்து தனுசில் இருக்கு, அப்போ கேது வந்து மிதுனத்தில் இருக்கும் இல்லைங்களா பிறப்பில். அன்னைக்கு கோச்சார சந்திரன் வந்து மிதுனத்துக்கு வந்து இருக்கார், புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போ கேது என்பது என்ன நாம் சொல்லுவோம்? விரக்தி, வேதனை, சந்நியாசம், அல்லது வந்து கேதுனா கடன். கேது கடன். அப்போது நான் எடுத்த உடனே சந்திரநாடிப்படி, சந்திரநாடி வந்து கொஞ்சம் நமக்கு கை கொடுக்கும். ஜிகே ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். கோச்சார சந்திரன் வந்து நான் கேது வந்து டச் பண்ணிட்டு இருக்காரு. கேது வந்து புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம். அப்போது கோச்சார சந்திரனும் 3ஆம் பாதம். அப்போ கேதுன்னா நான் என்ன சொல்லணும்னா, எடுத்த உடனே வந்துட்டு கணிச்சிட்டு, ஐயா உங்களை ஒரு தோற்றம் பார்க்குறதுக்கு அது மாதிரி தெரியாது, பட் ஆனால் நான் கிரகத்தை நம்பி நான் கேட்க போகிறேன், ஒன்று எஸ் ஆர் நோ அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. சொல்லுங்க ஐயா அப்படின்னாங்க. ஐயா நீங்கள் வந்த விஷயமே கடன் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டேன். ஆமாங்க ஐயா அப்படின்னாரு. சரி கடன் எவ்வளோன்னு சொல்லட்டுங்களா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு கடன் எவ்வளோன்னு சொல்லுங்க பார்க்கல அப்படின்னாரு. நான் சொன்னேன், இதே தான் நான் சொன்னேங்க, சிம்பிளான ஆளாக இருந்தால் 42,000 ரூபாய், கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருந்தாங்கன்னா 4,20,000, இன்னும் கொஞ்சம் நல்ல ஹை சொசைட்டி பீப்புளாக இருந்தால் 42 லட்சம். நீங்கள் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு பார்க்குற தோரணைக்கு வந்து நீங்கள் லட்சங்களுக்கு வந்து கடனாளி கிடையாது, கோடிக்கு தான் கடனாளி. ஸோ 4,20,00,000 அப்படின்னே அப்படியே ஸ்டன் ஆயிட்டாருங்க. எதை வச்சு சொன்னா அது சொல்லும் இல்லைங்களா? 6ஆம் அதிபதியோட நீங்கள் எந்த வேணாலும் எடுத்துக்காங்க, கடனை குறிக்கூடியது 6ஆம் இடம்.
6ல் என்ன கிரகம் பார்வை சேர்க்கை எது இருந்தாலும் அதோடைய தசா வந்து கணக்கிட்டு சொல்லுங்க. தசா இப்போ சூரியன்னா 6, செவ்வாயினா 7, புதன்னா 17, இதெல்லாம் கூட்டிக்காங்க. 6ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் பார்க்கின்றதோ அதை வந்து கூட்டிக்காங்க. 6ஆம் இடத்தை எதுவுமே பார்க்கல, எந்த கிரகமும் பார்க்கவில்லை என்றால் 6ஆம் அதிபதி எங்கேயோ ஒரு பக்கம் இருப்பார் இல்லைங்களா, அவரை சுக்கிரனா 20 லட்சம், 20,000, 2 லட்சம், அப்படி புதன்னா 17, அப்படி பண்ணிட்டு வரக்கூடிய அந்த தசா காலத்தினுடைய அந்த நம்பர் தான் கடன். செக் பண்ணி பாருங்க. நான் வந்த ஜாதகமெல்லாம் செக் பண்ணி தான் இப்படி தான் பார்ப்பேன். வருமானம் எவ்வளோ வரும்? இப்போ 2ஆம் அதிபதியை நம்ம எடுத்துக்கணும். இப்போ கடனுக்கு பார்க்கும்போது வருமானத்தையும் பார்க்கணும். இப்போ வருமானம் வந்து 2ஆம் இடம், 2ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்கின்றது, அல்லது 2ஆம் அதிபதியை எந்தெந்த கிரகங்கள் பார்க்கின்றது, அதை பண்ணோம்னா வருமானம் வந்து இவ்வளோதான் வரும் அப்படின்ட்டு நாம் சொன்னால் ஓரளவுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? அது மாதிரி வந்து அந்த கடன் வந்து குறிக்கக்கூடிய காரக கிரகம் வந்து கேது. அந்த குருவுக்கு கேது சேர்ந்திருந்தால் நம்ம கேள யோகம் சொல்கிறோம். குருவும் கேது சேர்ந்திருந்தால் கேள யோகம். கேள யோகம் என்பது கோடீஸ்வர யோகம். குருவும் கேது சேர்ந்திருந்தால் கேள யோகம், அது கோடீஸ்வர யோகம் என்பது சொல்கிறோம். அந்த குருவும் கேதுவும் 1, 5, 9 அது 11 இருந்தால் மட்டும்தான் கோடீஸ்வர யோகம். மற்ற இடத்துல இருந்து அது கோடீஸ்வர யோகம் இல்லை. ஆனால் அவர்கள் வந்து கடன் வாங்கக்கூடாது. யார் ஒருவர் ஜாதகத்தில் குருவும் கேதுவும் சேர்க்கை இருக்கின்றதோ அவர்கள் கடன் வாங்கினால் நிச்சயமாக கடன்காரனாக மாறிவிடுவார்கள். குருவும் கேதுவும் சேர்க்கை இருந்தால் ஒரு முறை கேட்டால் போதும், கடன் தானாக கொடுத்து விடுவார்கள். ஒரு குரு என்றால் கௌரவம், குரு என்றால் பெரிய மனிதர் இல்லைங்களா? குருனா என்ன சொல்கிறோம்? ரொம்ப பெருந்தன்மை, பெரிய மனிதர். அப்போ கேது என்பது கடன், பெரிய மனிதருக்கு கடன் ஏற்படும், கௌரவத்துவாக கடன் கொடுத்து விடுவார்கள். ஸோ நாம் ஜாதகம் பார்க்கும்போது குரு கேது சேர்க்கை இருந்தால் அவர்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாம். சரிங்களா? அது மாதிரி வந்து இருக்கு. இப்போ குரு சண்டால யோகம்னு சொல்கிறோம். அப்போ அவங்க வந்து பணத்தை வந்து ராகு என்பது பிரம்மாண்டம், ராகு என்பது எதிர்மறையான சிந்தனை, இதெல்லாம் வந்து இருக்கும். அது யோகம், குரு சண்டால யோகம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதே போல் குருவும் கேது சொல்லிட்டோம். குருவும் சனியும் சேர்ந்தால் என்ன சொல்கிறோம்? குரு சனி சேர்க்கை என்பது பிரம்மகத்தி தோஷம் இல்லைங்களா? பிரம்மகத்தி தோஷம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆனால் இந்த குருவும் சனியும் என்பது 9, 12க்குரியவர். காலபுருஷனுக்கு குரு என்பது 9, 12க்குரியவர். சனி என்பது சனி பகவான் வந்து 10, 11க்குரியவர். ஸோ அதனால் இந்த குரு சனி சேர்க்கை இருந்தால் 9ஆம் பாவம், 10ஆம் பாவம், 11ஆம் பாவம், 12ஆம் பாவம் இயங்கும். அப்போ 9, 12 என்பது தந்தைக்கு வந்து பாதிப்பை தரும், தந்தைக்கு பாதிப்பை தரும். அல்லது தந்தை வந்து வெளியூர் வெளிநாட்டில் இருப்பார், 12ஆம் இடங்கிறது மறைதல், அப்போ தந்தை வந்து மறைஞ்சி போயிடுவார் அப்படின்ட்டு நாம் சொல்லக்கூடிய அமைப்பு. அதே போல் 9, 10 தந்தைக்கு கர்மம், 10ஆம் இடம் என்பது கர்மம், 9 என்பது தந்தை, தந்தைக்கு கர்மம் செய்யக்கூடிய அந்த காலங்கள் வந்து இருக்கும். இது குருவும் சனியும் காலபுருஷனுக்கு குரு வந்து விரையாதிபதி, சனி என்பது பாதகாதிபதி. ஸோ குரு சனி சேர்க்கை இருந்தால் அந்த எந்த பாவகத்தில் இருக்கின்றதோ அதுக்கு விரயம் உண்டு, அதே போல் பாதகமும் உண்டு. சற்று கவனமாக பார்க்கணும். அதனால தான் குரு சனி சேர்க்கை என்பது பிரம்ம ஹத்தி தோஷம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் பலன் இப்படி தான் சொல்லணும். சும்மா வெறுமனையாக வந்து பிரம்மகத்தி தோஷம் என்று சொல்லக்கூடாது, அதுக்கு பலனும் சொல்லணும். சொன்னால் அவங்க வந்து நம்பி நம்மகிட்ட அடுத்த முறை வந்து பார்க்க வருவார்கள். சரிங்களா? அடுத்ததாக கஜகேசரி யோகம். கஜகேசரி யோகம் அப்போ சந்திரனுக்கு
கேந்திரத்தில் 1, 4, 7, 10 குரு இருந்தால் இது வந்து கஜகேசரி யோகம். கேந்திரத்தில் வந்து சந்திரனுக்கு ராசிக்கு 1, 4, 7, 10 இருந்தால் குரு இருந்தால் இது வந்து கஜகேசரி யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு. கஜம் என்றால் யானை, சரிங்களா? அப்போ யானையுடைய பார்வை எப்படி இருக்கும்? குரு என்றாலும் யானை தான். குரு என்பது யானை, கஜம் என்றாலும் யானை. யானையுடைய பார்வை எப்படி இருக்கும்? ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கூர்மையாக இருக்கும். யானையுடைய பார்வை ரொம்ப கூர்மையாக இருக்கும். அப்படி குருவுக்கும், அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற அந்த குரு அந்த ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு பார்வை திறன் கூர்மையாக இருக்கும், அறிவுத்திறன் கூர்மையாக இருக்கும். அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க, ரொம்ப டேலண்டாக இருக்கக்கூடிய அந்த அந்த ஜாதகராக வந்து இருப்பாங்க. அடுத்து வந்து குரு என்பது யானை, மிருகங்களில் அதிகமான பலசாலி, பலம் தானே. அதனால் இந்த ஜாதகர் வந்து ரொம்ப பலமாக இருப்பார், ரொம்ப தைரியமாக இருப்பார் அப்படின்ட்டு நாம் சொன்ன பலன் வந்து சரியாக இருக்கும். இந்த குருவும் சந்திரனையும் அந்த காரகத்துவங்களை இணைத்து சொன்னால் அந்த கஜகேசரி யோகம் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். மேம்போக்காக சொல்லக்கூடாது ஒரு ஜாதகத்தில், சரிங்களா? இது வேலை செய்யுதா வேலை செய்யலையா அப்படின்ட்டு பார்த்தோம்னா சந்திரனுடைய எப்போ வேலை செய்யும்? சரி, ஒரு ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் எப்போது வேலை செய்யும் என்றால் சந்திரனுடைய திசையில் குருனுடைய புத்தியில் வேலை செய்யும், அல்லது குருனுடைய திசையில் சந்திரனுடைய புத்தியில் வந்து அப்போ தான் இந்த பலன் வந்து கொடுக்கும், சரிங்களா? அதே போல் இவர்கள் வந்து இப்போ யானை எப்படி மதிக்கப்படுறோம்? எங்கேயாவது போனோம்னா கோயிலுக்கு போனால் யானை ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். அது மாதிரி அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடும். பரிவட்டம் கட்டக்கூடிய அந்த அமைப்பு வந்து இருக்கும். பரிவட்டம் கட்டுறது, கோயிலுக்கு போனாங்கன்னா இவங்களுக்கு வந்து பரிவட்டம் வந்து கட்டுவாங்க அப்படின்ட்டு அந்த கஜகேசரி யோகத்தினுடைய அமைப்பு அதுபோல் இருக்கும். இவர்கள் வந்து ஊர் தலைவராக இருப்பாங்க, ஒரு பிரசிடெண்ட்டு, ஒரு கவுன்சிலரு, ஒரு பொலிட்டிக்கலில் வந்து நல்ல ஒரு பர்சனாக வந்து இருப்பாங்க. கஜகேசரி இப்போ வர்றாங்க, இப்போ எலெக்ஷன் டைமில் அடுத்த வருஷம் வந்து மேக்ஸிமம் வந்து மே மாதமோ அல்லது வந்து வரும், நம்ம சட்டமன்ற பேரவை தேர்தல் வரும். பிப்ரவரி மாதத்தில் வந்து அறிவிப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க யாரோ ஒரு பொலிட்டிக்கல் ஒரு நபர் வர்றாரு, அப்போது நாம் இந்த கஜகேசரி யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இருந்தது என்றால் அவர்களுக்கு நம்ம சைன் பண்ணி கொடுக்கலாம், நிச்சயமாக கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து கோச்சாரத்தில் வந்து குரு வந்து சந்திரன் மேலே போனாலும் சரி, அந்த காலகட்டத்தில் பிறப்பு சந்திரன் மீது கோச்சார குரு பயணிக்கின்ற திசா புத்தி வரல, இப்போ சந்திர திசையோ குரு புத்தியோ வரலைங்க, அல்லது குரு திசையோ இப்போ சந்திரன் புத்தியோ வரவில்லை என்றாலும் கூட பிறப்பு ஜாதகத்தில் பிறப்பு சந்திரன் மீது கோச்சார குரு பயணிக்கின்ற காலம் அரசியலில் நீங்கள் போட்டியிடலாம் அப்படின்ட்டு நாம் சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. அப்படி வந்து கஜகேசரி யோகம் வந்து செயல்படும். அடுத்ததாக சந்திர மங்கள யோகம். அப்போ சந்திரன்னா சந்திரன், மங்களம்னா செவ்வாய், மங்களக்காரகன் செவ்வாய், சரிங்களா? அப்போது இந்த சந்திரன் அதாவது காம்பினேஷன் இருக்கணும், சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை இருந்தால் சந்திர மங்கள யோகம். அப்போ சந்திரனா யார்? உடல். சந்திரனா மனசு. சந்திரனா தாய். செவ்வாயினா யார்? நம்ம பண்டிட் பாலசுப்ரமணிய சொன்னது போல் கொஞ்சம் டெரராக இருப்பாங்க, அப்படித்தானே? செவ்வாயினா ஒரு அகங்காரம், செவ்வாயினா ஒரு வீரம், அப்படி வந்து இருப்பாங்க. ஜாதகர் இருப்பாங்க, இல்லை தாய் இருப்பாங்க, இல்லை என்றால் அவருடைய மாமியார், ஜாதகருடைய மாமியார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, உடல்வாகு அட்டகாசமாக இருக்கும், சரிங்களா? அதுபோல் இந்த சந்திரமங்கல யோகம் வந்து வேலை செய்யும். அதே மாதிரி இவங்க தைரியசாலியாக இருப்பாங்க. செவ்வாயினா தைரியம், தைரியசாலியாக இருப்பாங்க. விளையாட்டில் வந்து சிறந்து விளங்குவாங்க, விளையாட்டில். ஏன்னா செவ்வாயினா விளையாட்டு, சிறந்து விளங்குவாங்க. அதே போல் செவ்வாயினா அறுவை சிகிச்சை. ஸோ சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறவங்க ஒரு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாயினா மருத்துவம், செவ்வாய் சந்திரனாலும் மருத்துவம் தாங்க. செவ்வாயினா மருத்துவர்,
அறுவை சிகிச்சை மருத்துவர். சந்திரன் என்றால் நர்ஸுமாரோடு இருப்பாங்க. தாய் வந்து ஒரு நர்ஸாக கூட இருப்பாங்க மருத்துவத்துறையில். ஏன்னா சந்திரமங்கல யோகம் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப வேலை செய்யும் அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். அதே போல் இவங்க சந்திரமங்கல யோகத்தில் வந்து பிறந்தவங்க எந்த செயல் செய்தால் நிச்சயமாக செய்து முடிப்பார்கள். ஒரு டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண சொன்னோம்னா பண்ணிடுவாங்க. ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, இந்த டைமுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுவாங்க, முடிப்பாங்க அந்த காலகட்டத்தில். இப்போ எல்ஐசியில் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. ஒரு ஜாதகருக்கு வந்து எல்ஐசி ஏஜெண்டாக இருக்கார். அதில் வந்து சந்திரனும் செவ்வாய் சேர்க்கை இருந்து சந்திரமங்கலம் யோகம் இருந்தால் அந்த மார்ச் 31 அந்த டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அலைஞ்சு நெளிஞ்சு எல்லா பக்கம் போய், ஏன்னா சந்திரனா வந்து அலைச்சல் பண்ணி அவங்க நிச்சயமாக அந்த டார்கெட்டை. அதே மாதிரி படிக்கிற மாணவ மாணவிகள் கூட பள்ளி படிப்பில் வந்து ஒரு மார்க், இந்த மார்க் எடுக்கணும் ஒரு மார்ஜின் வச்சுக்கிட்டு நிச்சயமாக அதை படிப்பார்கள். அதே போல் சில ஜோதிடர்கள் வந்து சொல்லுவோம் சந்திர அதியோகம், மேலோட்டமாக சொல்லுவாங்க சந்திர அதியோகம். நம்ம குருஜி ஐயா கூட அடிக்கடி சந்திர அதியோகம் சந்திராதி யோகம்னு அடிக்கடி அவருடைய இதில் சொல்லிட்டு இருப்பார். நாமும் அதான் சொல்ல போகிறோம். அப்போ சந்திரனுக்கு 6, 7, 8ஆம் இடத்துல, அதாவது ராசிக்கு சந்திரன் என்ற இடத்திற்கு 6, 7, 8ஆம் இடத்தில் குரு அல்லது சுக்கிரன் அல்லது புதன் இருந்தால் இதுதான் புத ஆதித்ய சந்திர அதியோகம் அப்படின்ட்டு நாம் சொல்கிறோம். அப்போது இந்த சுபகிரகங்கள் ராசிக்கு 6, 7, 8 இருந்தாங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். எப்படின்னா 6ஆம் இடத்தில் இருந்தால், 6ல் வந்து குருவோ புதனோ சுக்கிரனோ தான் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? சந்திரனுக்கு 6ஆம் இடத்துல குரு புதன் அல்லது வந்து சுக்கிரன் தான் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரனோ குருவோ புதனோ இருந்தால் கண்டிப்பாக நல்ல மனைவி வந்து கிடைக்கும், நல்ல மனைவி. அதே போல் நல்ல வாடிக்கையாளர். 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரனோ புதனோ அல்லது குருவோ இருந்தாங்கன்னா 2வது குழந்தை பிறக்கும். குடும்பத்தில் 2வது குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும். அதே போல் ராசிக்கு அல்லது சந்திரனுக்கு 6, 7, 8ஆம் இடத்தில் குருவோ புதனோ இருந்தால் நிச்சயமாக அவங்க வந்து 7ஆம் இடத்தில் இருந்தாங்கன்னா பரிசு பெறுவாங்க. 7ஆம் இடம் தான் பரிசு. இப்போ நமக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு வயசான காலம், ஒரு 50, 52 வயது இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நம்ம ஜாதகத்தில் சந்திரனுக்கு 6, 7, 8ல் புதனோ குருவோ அல்லது வந்து சுக்கிரனோ இருந்தாங்கன்னா 7ஆம் இடம் சம்மந்தி இல்லைங்களா? ஒரு சம்மந்தி வருமா வராதா நமக்கு அப்படின்னு ஒரு ஜாதகர் கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. எதை வச்சு சொல்லுவீங்க? இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க, எனக்கு இந்த காலகட்டத்தில் சம்மந்தி அமையுமா அப்படின்ட்டு ஒரு ஜாதகர் கேட்குறாரு. சம்மந்தி உறவு எந்த பாவகம்? சம்பந்தம் தான் 3ஆம் பாவம், மாமனார் 3ஆம் பாவம். சம்பந்தி சம்பந்தம் ஒப்பந்தம் அதெல்லாம் 3ஆம் பாவம். அது வந்து நிச்சயம் பண்ணுறது, திருமணத்துக்கு வந்து நிச்சயம் செய்வது 3ஆம் பாவகம். ஆனால் சம்பந்தி வருவது 7. 7ஆம் பாவம் தான் சம்பந்தி. முதல் சம்பந்தி 7ஆம் பாவம். சரி, 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. முதல் சம்பந்தி முதல் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறோம், அவர் 7ஆம் இடம். 2வது சம்பந்தி வந்து 9ஆம் இடம். இப்போ 2வது பையனுக்கு வரன் பார்க்குறாங்க. 9ஆம் அதிபதி இவர் ஜாதகத்தில் வந்து, இப்போ ஐயா ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு வச்சுக்காங்க. இப்போ என் ஜாதகத்திலே 9ஆம் அதிபதி என்னுடைய திசா புத்தி அந்தரம் நடக்குதுன்னு வச்சுக்காங்க. அப்போ நான் முதல் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். நான் 2வது சம்பந்தி எனக்கு வருவாரான்னு பார்த்தா என் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி தசா புத்தி அந்தரம் நடந்ததுன்னா நிச்சயமாக எனக்கு 2வது சம்பந்தி வருவாங்க. அப்போ பையனுடைய ஜாதகத்தை பார்க்கவே தேவையில்லை. அப்போது 2வது சம்பந்தி வந்து பையனுக்கு திருமணம் ஆகும் இல்லைங்களா? ஐயா ஐயா உங்களை தாங்க ஐயா. இப்போ எனக்கு வந்து சம்பந்தி வந்து பையனுக்கு கல்யாணம் ஆகும் ஆகாதுங்களா? ஆகும். ஸோ இப்படியெல்லாம் வந்து ஜாதகத்தில் இருக்கின்றது. அதுபோல் சந்திர அதியோகம் இப்போ 8ஆம் இடத்துல இருக்கின்றது. குரு புதன் சுக்கிரன் இதெல்லாம் இருக்கின்றது வச்சு வைத்துக்கொள்வோம். அப்போ 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம். அப்போ ஏதாவது அந்த
காலகட்டத்தில் அதை குரு திசையோ அல்லது வந்து புதன் திசையோ புத்தியோ அந்தரமோ அல்லது வந்து சுக்கரனுடைய திசா புத்தி அந்தரமோ வரும் காலங்களில் திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். குரு இருந்தால் லாட்ரி சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட் இப்படிலாம் கிடைக்கும். அதே போல் புதன் இருந்தால் ஏதாவது நிலங்கள் சம்மந்தப்பட்டது, அதான் புதனுடைய காரகத்துவம் எல்லாம் கிடைக்கும், திடீர்னு கிடைக்கும், எதிர்பார்க்காத போது கிடைக்கும். அதே போல் எல்ஐசியில் வந்து பணம் மெச்சூரிட்டி ஆகிறது, அதே போல் வந்து உழைக்காத பணம், அதே மாதிரி வாரிசு வேலை. இப்போ அப்பா இறந்துட்டாங்கன்னா இப்போது அவர் ஏதாவது ஒரு துறையில் வந்து வேலை செஞ்சாங்கன்னா திடீர்னு ஏதாவது நோய்வாய்ப்பட்டோ அல்லது ஏதாவது இறப்பு நடந்தால் மகனுக்கு வந்து வாரிசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் திடீர் யோகம் அதிர்ஷ்டம் அப்படின்ட்டு. அடுத்ததாக சகட யோகம். இப்போ நம்ம குழந்தை பிறந்தா ஒரு பேபி வந்து பர்த் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக என்ன கேட்பாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஏதாவது தண்ணி தோஷம் இருக்கின்றதா, ஏதாவது வேறு தோஷங்கள் இருக்கிறதான்னு கேட்பாங்க. ஒரு குழந்தை பிறந்தா ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. நாமளும் வந்து அதை பார்த்துட்டு சந்திரனோ ராகு நீர் ராசியில் இருந்தால் தண்ணீர் தோஷம், சந்திரன் அல்லது ராகு நீர் ராசி என்று சொல்லக்கூடிய கடகம் விருச்சகம் மீனத்தில் இருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு தண்ணீர் தோஷம். அப்படி தானே நம்ம சொல்கிறோம் ஐயா, அப்படி தானே? அதனால் அதே மாதிரி சகட யோகம் பார்க்கணும். குழந்தைக்கு வந்து சகட யோகத்தை பார்க்கணும். தண்ணீர் ஊற்றுறதுக்கு தண்ணீர் தோஷம் இருக்கான்னு பார்த்துட்டு நாம் அப்படியே ஒரு பார்வை இந்த குழந்தைக்கு சகட யோகம் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ சகட யோகம்னா குழந்தைன்னா குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இருந்தால், குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இருப்பது சகட யோகம். அப்போ குரு என்றால் குழந்தை, 6 என்பது நோய் இல்லைங்களா, 6ஆம் இடம் என்பது சிறிய நோய், எளிமையாக குணமாகக்கூடிய நோய். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் ஏதாவது சளி பிடிக்கிறது அல்லது ஏதாவது வந்து உடல் ரீதியான அந்த சந்திரன் காரகத்துவம் இருக்கான்னு பார்க்குறோம். அதே 8ஆம் இடத்தில் இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து 8ஆம் இடம் என்பது மலம் கழிக்கிறது. ஸோ அந்த குழந்தை வந்து அதாவது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம் அந்த பார்க்குறோம். 8ங்கிறது ஆயுள். அந்த சந்திரன் இருந்தாங்கன்னா சந்திரன் என்ன அதிபதியோ அதை வச்சு நாம் சொன்னோம்னா நீண்ட ஆயுள் அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். 12 என்பது சந்திரன் 12இல் இருந்தால் அப்போ மருத்துவ செலவு ஏதாவது, 12ஆம் இடம் என்பது மருத்துவமனை. குருவுக்கு 6, 8, 12இல் சந்திரன் இருந்தால் மருத்துவமனையில் ஏதாவது செலவுகளோ ஏதாவது மருத்துவத்தில் வந்து ஏதாவது அட்மிட் பண்ண வேண்டிய நிலைமை வருமா அப்படின்ட்டு நாம் பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு நாம் சொல்கிறோம். சரிங்களா? அப்படி தான் வந்து இந்த சகட யோகம் வந்து வேலை செய்யுது. அடுத்ததாக குரு மங்கள யோகம். குரு என்பது குரு, மங்களம் என்பது செவ்வாய். குருவிற்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தால், அதாவது கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தால் இது வந்து என்ன சொல்கிறோம்னா குரு மங்கள யோகம். குரு என்பது பெரும் பணம், சுக்கிரன் என்பது சிறு பணம். சுக்கிரன் என்பது லட்சங்கள் வச்சுக்காங்க, குரு என்பது கோடிகள். அப்போ செவ்வாய் என்பது நிலம், வண்டி, வாகனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய அந்த இது. செவ்வாய் என்பது பதவி, செவ்வாய் என்பது கடன். கேது கடனை குறிக்கும், புதனூர் கடனை குறிக்கும், செவ்வாயும் கடனை குறிக்கும். சரிங்களா? அப்போது இந்த குரு செவ்வாய் இவர்கள் எப்படி அந்த ஜாதகத்தில் நிலப்புலன்கள் ஏதாவது இருக்கின்றதா, வீடு வண்டி வாகனங்கள் இருக்கின்றதா அல்லது அமையுமா என்பதை பற்றி நாம் இந்த குரு மங்கள யோகத்தினுடைய அந்த யோகத்தை வைத்து நாம் சொல்லலாம். அப்போது குருவுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தால் வீடு வண்டி வாகனம், விவசாய தோட்டம், செல்வந்தராக இருப்பாங்க, நல்ல செல்வந்தராக இருப்பாங்க அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். அடுத்தது பிருகு மங்கள யோகம். பிருகு என்பது சுக்கிரன். செவ்வாய்னா மங்களக்காரகர்.
அப்போது சுக்கிரனும் செவ்வாயும், சுக்கிரனுக்கு செவ்வாய் ஒன்று, அதே போல தான் கேந்திரத்தில் 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக அவர்களும் செல்வந்தர்கள். நல்ல வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு பேஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்கும். சுக்கிரன் என்பது வீடு, வண்டி, அழகான வீடு, லக்ஸுரி வாகனம் இல்லைங்களா, லக்ஸுரி வாகனம், சொகுசு வாகனம் சுக்கிரன். செவ்வாயினா சொத்து. ஸோ வந்து வீட்டில் வந்து ரொம்ப லக்ஸுரியாக இருப்பாங்க அப்படின்ட்டு நாம் சொகுசாக வீடு வந்து அமையும், சொகுசான பங்களா அமையும், சொகுசான மனைவி அமையும். அதே போல் அந்த மனைவி வந்து நல்ல ஒரு பாடி, நல்ல ஒரு உடல் வாகு நன்றாக இருக்கும், எதையும் எதிர்கொள்வார்கள். சுக்கிரனும் செவ்வாயும் பிருகு மங்கள யோகத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து ஆண் வீட்டில் இருந்தாலும் கூட வரக்கூடிய மனைவி, ஒரு ஆண் எப்படி வீட்டில் வந்து வேலை செய்கிறோமோ அதுபோல் அவர்கள் ஆணுடைய வேலையை அந்த பெண்கள் செய்வார்கள். வண்டி ஓட்டுவாங்க, கார் ஓட்டுவாங்க. அதே போல் குழந்தைகள் வந்து பள்ளிக்கு கொண்டு போய் விடுவார்கள். நல்ல தைரியசாலியாக இருப்பாங்க அந்த மனைவி. அதாவது சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தால் பலமாக வேலை செய்வார்கள். கராத்தே, மல்யுத்தம், விளையாட்டு போட்டியில் கூட சிறந்து விளங்குவாங்க. இந்த ஜாதகத்தை வந்து சுக்கிரனுக்கும் செவ்வாய் வந்து கேந்திரத்தில் இருந்தால் நாம் ஆண்கள் வந்து அவர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தைரியசாலி, எந்த ஆணும் அந்த பெண்ணை நெருங்க முடியாது. அவ்வளோ வந்து ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க, கடுப்பானவர்களாக இருப்பார்கள். அதனால் அந்த அமைப்பு வந்து பிருகு மங்கள யோகம் அப்படின்ட்டு நாம் சொல்லக்கூடிய அமைப்பு. அடுத்தது தான் குரு சண்டால யோகம். ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டோம், மத நம்பிக்கை குறைவு. அதே போல் குருவும் ராகு சேர்க்கை இருந்தால், குரு என்பது கொழுப்பு, குரு என்பது சதை, குரு என்பது கல்லீரல், குரு என்பது கணையம், குரு என்பது மூளை. அப்போ ராகு என்பது பிரம்மாண்டம், அல்லது ராகு என்பது, குரு என்பது ஆரோக்கியமானது, ராகு என்பது ஆரோக்கியமற்றது. அப்போ ஒரு ஜாதகத்தில் குருவும் ராகும் எங்கே இருக்கிறது என்றால், இப்போ லக்னத்தில் வந்து குரு ராகு இருக்கிறது என்பதை வைத்துக்கொள்வோம். லக்னம் என்பது தலை. அப்போ தலை வந்து அன்சேஃபில் இருக்கும், தலை வந்து ஒரு நீல வாக்கில் இருக்கும். பார்த்தா ஒரு லட்சணமாக தலை இருக்காதுங்க. லக்னத்தில் வந்து குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்கிறோம். 2ஆம் இடத்துல வந்து குரு ராகு இருந்தால் முகம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு சிறப்பாக இருக்காது. முகம் ஒரு அந்நியவனாக இருக்கும். 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா கழுத்து, தோள்பட்டை இதெல்லாம் ஒரு அன்சேஃபாக இருக்கும். 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா அந்த 4 என்பது மார்பு, 4 என்பது நுரையீரல், 3 நுரையீரல் தான். 4 வந்து அந்த இதயம் சம்பந்தப்பட்டது. ஏதாவது ஒரு வளர்ச்சி அது உள்ள வந்து ஏதாவது சதை வளர்ச்சி வந்து இருக்கும். குரு என்பது சதை, ராகு என்பது அபரிதமான வளர்ச்சி. குரு என்பது இப்போ ஒரு பிராமணர் இருக்கிற என்று வைத்துக்கொள்வோம். அவர்கள் வயிறு வந்து நல்லா பார்க்கறது, யாராக இருந்தாலும் சரி அழகாக இருக்கும் பொதுவாக. ஆனால் ராகு என்பது சதை அலுங்கோலமாக இருக்கும். குரு ராகு சேர்க்கை இருந்து 6ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா வயிறு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காதுங்க. யாராக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குரு ராகு வந்து சேர்க்கை இருந்தால் 6ஆம் இடம் என்பது அடி வயிறு, தொப்பை. ஸோ அந்தளவுக்கு வந்து சரியாக இருக்காது. 5ஆம் இடத்துல வந்து குருவும் ராகு சேர்க்கை இருந்தால் இருதயத்தில் கொஞ்சம் பாதிப்பை தரும். நான் ஒரு ஜாதகம் பார்த்தேங்க, நான் பெருமையாக சொல்லிக்கல, உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், நீங்களும் பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து பெருமைக்காக என்னுடைய இதை வந்து நான் நிலைநாட்டுறது இல்லை. வந்தமா 4 ஒரு நல்ல ஒரு விதிகள், நல்ல ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறது, என்னை விட நீங்கள் நல்ல ஜாதகம் பார்ப்பீங்கிறது அது வேறு சமாச்சாரம். இருந்தாலும் நான் பார்த்த அந்த ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் குருவும் ராகும் இருக்கின்றது. 6ல் வந்து ஒரு ஆணுக்கு வந்து 6ஆம் இடத்துல குருவும் ராகு இருக்கிறது. நான் சொன்னேன், அவங்க வந்து 6ஆம் இடம் வந்து
நம்ம ஆடை, அதாவது ஷர்ட் போட்டு தானே வருவாங்க பொதுவாக எல்லாருமே. நான் பார்த்துட்டு குருனுடைய திசா ராகுனுடைய புத்தி நடக்குது. குரு திசையில் ராகு புத்தி 6ஆம் இடத்துல வந்து நடக்குதுங்க. கரெக்டாக எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நான் என்ன சொன்னேன்னா, ஐயா உங்கள் தொப்புள் அது வந்து அந்நியவனாக இருக்கும், பார்த்தா குடல் மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, அங்கே பிரச்சனை இருக்கும் அப்படின்னு. 6ஆம் இடம் வயிறு, தொப்புள் அங்கே தான் இருக்கு. பார்த்த உடனே அவர் சட்டை எடுத்து காட்டினார், நீக்கிட்டு பனியன் நீக்கிட்டு காட்டினார். என்னங்க ஐயா இது, நான் முன்ன பின்ன உங்களை பார்த்ததே இல்லை, எப்படி சொன்னீங்க? இதுக்கு ஒரு ஜோதிடர் ஐயா, வேற யாரும் இல்லை, கிளைண்ட் கிடையாது, அவர் ஒரு ஜோதிடர். ஸோ எங்கிட்ட ஜாதகம் அவர் பார்க்க வந்தார். ஐயா நீங்களே ஜாதகம் பார்ப்பீங்க, நீங்களே ஏன் எங்கிட்ட ஏன் வந்து பார்க்குறீங்க? உங்களுக்கு தெரியாத விதியாக எனக்கு மட்டும் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாருமே நாம் எல்லோரும் ஈக்குவல் தானே அப்படின்னு. இல்லைங்க ஐயா, நீங்கள் வந்து ஐயா டைம் ஆயிடுச்சா சொல்கிறேன் அதுக்கு. அதனால் சொன்ன உடனே எப்படிங்க ஐயா சொன்னீங்க, எதை விதி எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டார். வெரி சிம்பிள், நான் ஒன்றும் பெரிய மோடி மஸ்தான் வித்தையோ கிடையாதுங்க. 6ஆம் இடங்கிறது வயிறு, குருன்னா வயிறு, 6ஆம் இடமும் வயிறு, குருவும் வயிறு. ராகு என்பது ஒழுங்கற்றது, ஒழுங்கில்லாத வளர்ச்சி. குரு வந்து ஒழுங்கான வளர்ச்சி, ராகு ஒழுங்கற்ற வளர்ச்சி. அப்போ 6ல் வந்து தொப்புள் இருக்கு, அங்கே தான் பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு பார்த்த உடனே இதுதான் மெத்தேடு, வேற ஒன்றும் கிடையாதுங்க ஐயா. வெறும் சிம்பிள், பாவகத்தை இணைச்சி சொல்லணும், கிரக காரகத்தையும் இணைச்சி சொல்லணும், நட்சத்திர காரகத்தையும் இணைத்து சொல்லப்பட வேண்டும். வெறும் கிரக சேர்க்கை, வெறும் பாவக சேர்க்கை, அது மட்டும் இல்லாமல் கிரக சேர்க்கை, பாவக சேர்க்கை, அதே போல் நட்சத்திர காரகத்துவம், இதெல்லாம் வைத்து சொன்னால்தான் சரியாக இருக்கும். நட்சத்திர காரகத்துவம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்புறம் அவர் ஸ்டன் ஆகிட்டார். நான் வாங்கிறது 500ங்க, நான் ஜாதகம் பார்க்கறது வாங்கிறது 500. அவர் ஜோதிடர், அவர்கிட்ட பணம் வாங்கலாமா? ஐயா எனக்கு பணம் வேண்டாம், தயவுசெய்து வேண்டாம், நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கல, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு கட்டணம் வேண்டாம் அப்படின்ட்டு எவ்வளோ மன்றாடி பார்த்துட்டேன். அவர் வந்து 2000 ரூபா கொடுத்துட்டார். கிளைண்டாக இருந்தால் கூட இப்போ ஜாதகம் பார்க்க வர்றாங்க, கிளைண்ட்டுக்கு அவ்வளோ அருமை தெரியாதுங்க. கண்ணெல்லாம் கண்ணல்ல, புரியுதுங்களா? கண்ணெல்லாம் கண்ணல்ல, பலனெல்லாம் பணனல்ல. கிளைண்ட்டுக்கு சொன்னால் அவங்க வந்து மேம்போக்காக போயிடுவாங்க, ஓ ஆமாம் அப்படித்தான் போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஜோசியர் எதை எப்படி சொன்னீங்க, எதை சொன்னீங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எனக்கு 2000 ரூபா கொடுத்தாருங்க, கையில் கொடுத்தா பிரச்சனையாகி போயிரு அப்படின்ட்டு அவர் என்னுடைய செல் நம்பருக்கே அப்பவே அனுப்பிச்சிட்டாருங்க. நான் ரிட்டர்ன் அனுப்புகிறேன் அப்படின்னா வேண்டாம் வேண்டாம் ஐயா, தயவுசெய்து சொல்கிறேன், எனக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு கிளாஸுக்கு போனால் 2000 ரூபா, நீங்கள் 2 மணி நேரம் எனக்கு சொன்னீங்க, 2 மணி நேரம் சொன்னீங்க பலன். ஏன்னா அவர் ஜோதிடருங்க, நம்ம தப்பாக சொன்னால் தவறாக போயிடும் இல்லைங்களா? கிளைண்ட்டு கூட முன்ன பின்ன ஏதோ ஒன்று அவங்க வந்து நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தானே நிறைய சொல்லலாம். நமக்கு முன்னாடி உட்காந்துட்டு கொட்டாய் விட்டான்னு வச்சுக்காங்க, ஜாதகம் பார்க்குறோம் கொட்டாவி விடுறாங்க, அப்போ இந்த கதை நல்லா இல்லையாட்டு இருக்குது அப்படின்ட்டு நாம் நம்ம கதையை முடிச்சுக்கணும். அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு கொட்டாய் யாருக்கா வந்துச்சுன்னு வச்சுக்காங்க, நான் தயவுசெய்து நான் மைக்கை ஆஃப் பண்ணிடுவேன். நமக்கு எதுக்கு, அவங்களுக்கு தெரியாதுதான். ஏன்னா தெரிஞ்சிருந்தால் தான் ஒரு விஷயம். அதான் ஆல்ரெடி ஒரு டம்ளரில் ஃபுல்லாக தண்ணி, இந்த பாட்டிலில் தண்ணி இருக்குது, ஃபுல்லாக இருக்குது, மறுபடியும் ஊற்றணுன்னு என்ன ஆகும், வெளியே தான் வரும். அது மாதிரி உங்களுக்கே தெரியும் போது கொட்டாவிங்கிறது வெளியே வர்றது தான். பிடிக்காத விஷயத்தை வந்து திணிக்கிற மாதிரிங்க. ஒரு மாணவருக்கு வந்து யாராக இருந்தாலும் சரி திணிக்கிறது. ஸோ நாம் திணிக்கக்கூடாது, விட்டுறணும், ஊற்றாம விட்டுறணும். நான் முடிச்சுக்குவேன் அப்படி தான். யாராவது கொட்டாய் விட்டாங்கன்னா கிளைண்ட்டு பார்க்கும்போது ரைட் 2 நிமிஷம்தான்,
பார்த்துட்டு ஓகே இவ்வளோதான், சந்தேகம் இருந்தால் கேளுங்க, ரைட் ஓகே அப்படின்ட்டுருவேன். ரசித்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்ல பதில் வந்து நமக்கு தெரிஞ்சது நான் சொல்லக்கூடிய அமைப்பு. அஸ்த நட்சத்திரம் ஒருத்தர் வந்தாருங்க, அஸ்தம். ஒரு கிணறு மூடினீங்களான்னு கேட்டேன், கிணறு மூடி வீடு கட்டினீங்களான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா அப்படின்னார். கிணத்துக்கும் இது எப்படி தெரியும்? அஸ்தத்துக்கு ஒரு காரகத்துவம் இருக்கின்றது, நட்சத்திர காரகத்துவம். அஸ்தம் என்றால் கைகள் அப்படின்னு சொல்கிறோம், அபயகஸ்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஹஸ்தம்னா வந்து மருத்துவ நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் யார் பிறந்திருந்தாலும் அவங்க குடும்பத்தில் மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அஸ்தம் என்பது ஸ்டெத்தஸ்கோப், டாக்டர் பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்டெத்தஸ்கோப், கைராசியான டாக்டர். அஸ்தம் என்பது ஒரு மருத்துவத்துறையில் படித்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஹீலிங் பவர் அதிகம். ஹீலிங் பவர் கையில் வந்து படிக்கல, அஸ்தத்தில் யாராவது பிறந்திருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது புரோட்டா போட்டால் கூட நல்லாயிருக்கும். உண்மையாலுமே கைகளால் பிசைந்து செய்யக்கூடிய பதார்த்தங்கள் வந்து அருமையாக இருக்கும். கேட்டரிங் டெக்னாலஜி படித்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அஸ்தம். ஆனால் புத்திர தோஷமுள்ள நட்சத்திரம் அஸ்தம். யார் ஒருவர் லக்னம், லக்ன புள்ளியோ, லக்னாதிபதியோ, சந்திரனோ, 5ஆம் அதிபதியோ, குருவோ அஸ்த நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் தாமதம் ஆகும். அவர் 5ஆம் அதிபதியான்னு பார்க்கணும். இப்போ மிதுன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரனா வருவார். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, லக்ன புள்ளி அஸ்தம், லக்னாதிபதி அஸ்தம், அல்லது சந்திரன் அஸ்தம், அல்லது 5ஆம் அதிபதி குழந்தை காரகர் 5ஆம் அதிபதி அஸ்தம், அல்லது குழந்தைக்கான காரகர் குரு அவர் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா குழந்தைகள் லேட்டு அப்படின்ட்டு நம்ம சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பொருத்தம் பார்க்கும்போது அஸ்த நட்சத்திரம் வருதுங்க, ஒரு மிருகசீரிஷம் அஸ்த நட்சத்திரம், மிருகசீரிடமும் அப்படித்தான். புத்திர தோஷமுள்ள நட்சத்திரம் மிருகசீரிடம். இந்த படத்தில் சிவாஜி நடித்த படத்தில் என்ன படங்க அது, நம்ம சந்திரமுகி. சந்திரமுகியில் வடிவேல் வந்து என்ன நட்சத்திரங்க சொல்லுவார்ல, மிருக சீரிடம். அவர் குழந்தை இருந்ததுங்களா? படத்தில் குழந்தை இருக்கா? அவர் எவ்வளோ நாள் கஷ்டப்படுறார் குழந்தைக்காக, ஏன் அது மாதிரி வச்சாங்க? அந்த கதை சினிமாவில் அந்த வடிவேல் நடித்த படத்தில் சந்திரமுகியில் மிருக சீரிச நட்சத்திரம்னு சொல்கிறாரு. அவர் குழந்தை பாக்கியம் இல்லை இல்லைங்களா? அப்படி இந்த மிருக சீரிடமும் அஸ்தமும் இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் வந்து இருக்கின்றது. அதோடு பார்த்தோம்னா அந்த குழந்தை பாக்கியம் தாமதமாகும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அதே போல் புனர்பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், அப்புறம் வந்து உத்திராடம், அப்புறம் வந்து சதயம், உத்திரட்டாதி, இதெல்லாம் வந்து புற்றுநோய் தரக்கூடிய நட்சத்திரங்கள். ஆயில்யம், புனர்பூசம், அதே போல் மகம், உத்திரம், அஸ்தம், அப்புறம் வந்து சதயம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரங்கள் வந்து புற்றுநோய் கேன்சர் தரக்கூடிய நட்சத்திரங்கள். அஸ்தமும் புற்றுநோய் தரக்கூடிய நட்சத்திரம். அதில் வந்து 11ஆம் அதிபதி இருந்தாங்க. நான் பார்த்த ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி அஸ்த நட்சத்திரத்தில் இருந்தாங்க. 11 என்ன, மூத்த சகோதரம் இல்லைன்னா சித்தப்பா இல்லைங்களா? பாவ காரகத்துவம் ஒன்று மூத்த சகோதரம் இல்லைன்னா சித்தப்பா. நான் கேட்டேன், உங்கள் சித்தப்பாவுக்கு வந்து கேன்சர் இருந்ததுனாலும் கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாங்க. எங்கள் சித்தப்பாவுக்கு கேன்சர் இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? நட்சத்திர காரகத்துவம். நீங்கள் 1000 கிரக காரத்துவம் தெரிஞ்சாலும் கூட இப்போ சூரியனும் கேது சேர்ந்திருந்தால் புற்றுநோயின்னு சொல்கிறோம்.
அல்லது ஒரு சில குருமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியனும் செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் கேது பார்வை தொடர்பு இருந்தால் புற்றுநோயின்னு சொல்கிறோம். இதெல்லாம் தலை சுற்றிட்டு வரும். கிரகம் வந்து பெருசுங்க ஐயா. கிரகம் பெருசு. பெரிய இடத்துல போய் நம்ம இடம் பிடிக்க முடியாதுல்ல, இல்லைங்களா? ஒரு கிரவுண்டு, பெரிய கிரவுண்டில் போய் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் அந்த சேர் நமக்கு தேவை. ஒரு இடம் சேருங்கிறது தான் அமரக்கூடிய இடம் தான் வந்து நம்ம நட்சத்திர காரகத்துவம். நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திர காரகத்துவம் படிச்சிங்கன்னா எளிமையாக டக்குன்னு பலன் சொல்லிடலாம். ஒருத்தர் மருத்துவருக்கு போவாரா போக மாட்டாரா அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இப்போ +2 வந்து எக்ஸாம் வரப்போகுதுங்க. கிளைண்ட் வர்றாங்க, என் பையன் வந்து மருத்துவத்துறைக்கு போவாரா போக மாட்டாரா அப்படின்னா கண்டிப்பாக அந்த நட்சத்திர காரத்துவம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னா குருட்டாம்புடியே அடிக்கிறது, மொட்டையே அடிக்கிறது. ஏதோ ஒரு போக்கில் பட்டா படுன்னு படாட்டி போட்டோம் அப்படின்ட்டு அந்த கிளைண்ட்டு பார்த்துட்டு அந்த கடன் 4 கோடியே 20 லட்சம் சொன்ன இல்லைங்களா? அந்த கிளைண்ட்டு பார்த்துட்டு கடைசியில் என்ன சொன்னார்னா, அவருக்கு 53 வயசுங்க. 53. தலையெல்லாம் வந்து ஐயா மாதிரி இருந்தார். ஐயா மாதிரி தலை, அது மாதிரி கொஞ்சம் முடியெல்லாம் இல்லாமல் இருந்தார். ரொம்ப இப்போ ஹை சொசைட்டி பீப்புளுங்க அவர், விவிஐபி. அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, நான் ஏறத்தாழ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வருஷம் ஜாதகம் பார்க்குறேன், அவ்வளோதான். நான் பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க. என் அனுபவமெல்லாம் எங்கள் பரம்பரையில் யாருமே ஜோதிடரே கிடையாது, நான் மட்டும்தான். அதனால் அவர் பார்த்துட்டு கடைசியில் வந்து என்ன சொன்னார்னா, ஐயா நீங்கள் 2 மணி நேரம் ஜாதகம் பார்த்தீங்க, நான் டிகிரி வைஸாக பார்த்தேன், டிகிரியும் பார்த்தேன். லக்ன புள்ளி என்ன டிகிரி, லக்னாதிபதி என்ன டிகிரி, 2ஆம் அதிபதி என்ன டிகிரி வைஸாக பார்த்துட்டு அங்கங்கே அப்படி ஓட்ட. இப்போது ஒரு பில்டிங் கட்டுற மாதிரி இருந்தால் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? செங்கல் வேணும், மணல் வேணும், தண்ணி வேணும், கம்பி வேணும், இந்த சீலிங் அடிக்கிறதுக்கு எல்லாம் வேணும் இல்லைங்களா? ஒயர் கனெக்ஷனும் கொடுக்கணும், இது மாதிரி லைட் எரியணும். இந்த கேமராவுக்கு எத்தனை வேலை செஞ்சுருப்பாருங்க. அப்புறம் கேமரா மட்டும் வச்சுட்டு இருந்தால் கரண்ட்டு வேணும், இந்த லைட்டு வேணும், எல்லாம் சேர்ந்தா தான் நம்ம வீடியோவை எடுக்க முடியும். அது மாதிரி அவர் என்ன சொன்னார்னா, ஐயா ஜோசி வந்து நான் உண்மையாலுமே குருட்டாம்போக்கில் அடிக்கிறான்னு நினச்சிக்கிட்டேன், உண்மையாலுமே இது வந்து சயின்ஸுங்க ஐயா அப்படின்னார். அவர் வாயிலிருந்து என்ன வந்தது பாருங்க, சயின்ஸு. அஸ்ட்ராலஜி இஸ் ஏ சயின்ஸ்னார். நானே வந்து அந்த கேள்வி எந்த ஒரு கிளைண்ட்டும் சொல்லவே இல்லைங்க. அவர் அவ்வளவு வந்து சயின்ஸுங்கிறார். இது கண்மூடித்தனமான ஒரு சாஸ்திரம் கிடையாதுங்க. இது வந்து உண்மையாலுமே நீங்கள் டிகிரி வைஸாக ஒவ்வொரு டிகிரி வச்சு பாருங்கள். லக்ன புள்ளி என்ன டிகிரியோ அதனுடைய தொடர்பு படுத்தி பாருங்கள். க்ளோஸில் இருக்கிற டிகிரி, லக்ன புள்ளிக்கு க்ளோஸாக என்ன டிகிரி இருக்கோ அதுதான் இயங்கும். அதே மாதிரி பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், ஒன்றும் அவசரம் இல்லையே. இல்லை அவசரம்னா சொல்லுங்க, முடிச்சிக்கலாம். ஏன்னா வெளியூர்லேருந்து வருவாங்க, அதனால் இல்லைங்களா? 2 மட்டும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சிக்காங்க, நல்லா எழுதிக்காங்க. ஒரு ஜாதகத்தில் குறைந்த பாகை பெற்ற கிரகம், அந்த ஜிகே ஐயாவுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க ஜி. தயவுசெய்து வந்து நான் ஜிகே ஐயா அவர் பாகை முறை ஜோதிடம் எடுத்துகிட்டு இருக்காரு, அதையும் நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. அதுக்கும் இதுக்கும் 100% வேரியேஷன். ஒரு ஜாதகத்தில் குறைந்த பாகை பெற்ற கிரகம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது ஒரு ஜாதகத்தில் மிக குறைந்த பாகை பெற்ற கிரகம், லோயஸ்ட் டிகிரி, 9 கிரகங்கள் வந்து மாந்தி உள்பட எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, குறைந்த பாகை பெற்ற கிரகத்தினுடைய காரகத்துவம், அவருடைய ஆதிபத்தியம் நிச்சயமாக பாதிக்கப்படும்.
இப்போ சூரியன் வந்து குறைஞ்ச பாயின்னு வச்சுக்காங்க ஒரு உதாரணத்துக்கு. இப்போ தனுசு லக்னம் டிகிரி வந்து மகரத்தில் ஒரு 3 டிகிரி இருக்காருன்னு வச்சுக்காங்க, மீதி எல்லாம் ஹையஸ்ட்டு. அப்போ சூரியன் வந்து யாருன்னா தந்தை, சூரியன் அரசு, சூரிய திசை அல்லது சூரிய புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது சூரியன் அந்தரம் நடக்குது. அப்போ சூரியனுடைய காரத்துவம் எல்லாமே அடிபடும். அரசாங்கத்தில் தண்டனை கட்டணும், அப்பாவுக்கு பிரச்சனை வரும், அல்லது அப்பாவினால் பிரச்சனை வரும். ஏன்னா தனுசு லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி. இப்போ அன்னைக்கு பாந்த ஜாதகத்தில் தனுசு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன், விருச்சிகத்தில் வந்து அஸ்தங்கமாக இருக்காருங்க, வக்கரமாக இருக்காரு. புதன் புத்தி நடக்குது. புதன் புத்தி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, லக்னத்துக்கு 7க்கும் 10க்குரியவர். நல்லா உள் வாங்கிக்காங்க. தனுசு லக்னம், லக்னத்துக்கு 7க்குரியவரும் 10க்குரியவரும் புதன். எங்கே இருக்காரு? விருச்சிகத்தில் இருக்காரு. லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல வந்து 12ஆம் இடத்துல வந்து இருக்காரு. அவர் வந்து லோயஸ்ட் டிகிரி, அவருடைய புத்தி வந்து நடக்குது. அப்போ 7ங்கிறது மனைவி இல்லைங்களா ஐயா? 7ங்கிறது மனைவி, 7ஆம் இடம் மனைவி தானே. ரெண்டாவது குழந்தை, 7ஆம் இடம் என்பது 2வது குழந்தை. 7 என்பது வாடிக்கையாளர், 7 என்பது கூட்டாளி இல்லைங்களா. 10 என்பது தொழில். ஏன்னா 7க்கும் 10க்குரியவர், தனுசு லக்னத்துக்கு 7க்கும் 10க்குரியவர் வந்து புதன். ஸோ 7ஆம் இடத்துடைய காரகத்துவம் சொல்லிட்டோம். அடுத்து 10ஆம் இடத்துடைய காரகத்துவம் வந்து தொழில், கர்மம். சரிங்களா, கர்மம். அடுத்து வந்து என்னென்னா மாமியார், உச்ச பதவி. 10ஆம் இடங்கிறது உச்ச பதவி. 10ன்னா உச்சி, நம்ம உச்சி தலை. 10ஆம் இடம் தான் நம்ம உச்சி தலை. அப்போ 12ஆம் இடத்துல வந்து விருச்சிகத்தில் வந்து அவர் வந்து லோயஸ்ட் டிகிரி. அப்போ என்ன ஆகும்? 7ன்னா மனைவி. பிரிவு இருக்கணுமா இருக்கக்கூடாதுங்களா? அப்போ மனைவி வந்து பிரிவு. 2வது குழந்தை அம்மாவோட போயிட்டாங்க. வாடிக்கையாளர் தொழில் பண்ணுறாரு, தொழில் இல்லை, நஷ்டம், வாடிக்கையாளர் வரல. சரிங்களா. அதே மாதிரி வந்து மாமியார் வந்து கர்மம், 10ஆம் இடம் தானே மாமியார். ஸோ மாமியார் வந்து அந்த புதன் புத்தி நடக்கும்போது அந்த கர்மம் நிகழ்ச்சி வந்து நடக்குதுங்க. அதே மாதிரி புதன்னா காளி மனைகள் இல்லைங்களா. புதன்னா காளி மனை, புதன்னா வந்து நாக்கு, புதன்னா நெத்தி, புதன்னா வந்து தோள்பட்டை, கை கால் விரல்கள். புதன் வந்து நரம்புக்கும் தோலுக்குரியவர். சனி வந்து கடினமான தோலுக்குரியவர். சனி பகவான் வந்து தோலுக்குரியவர் தான், கடினமான தோல். அப்போ எங்கே கடினமான தோல் எங்கே இருக்குது? காலில் இருக்குது. அதனால தான் சனி பகவான் வந்து காலுக்கு அதிபதியாக வந்து வச்சுருக்கோம். ஆனால் புதன் வந்து மெல்லிய தோலுக்குரியவர். ஸோ நம்ம உடம்புல வந்து தொடு உணர்வு இருக்கின்ற அந்த தோல். அப்போ அவருக்கு வந்து தோல் அலர்ஜி வந்துருச்சுங்க, நரம்பு சம்மந்தப்பட்ட அந்த ஃபிட்ஸ் மாதிரி வந்துருச்சு அவருக்கு. வாத கோடாரி தைலம் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாம் இருக்குது அப்படின்னார். வாத கோடாரி தைலம். அப்படி அந்த லோயஸ்ட் டிகிரியில் இருக்கிற அத்தனை அந்த திசா புத்தி அந்தரம் நடக்கும்போது நிச்சயமாக அந்த பாதிப்பை தரும். நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஜாதகம் வாங்கி வந்துச்சுன்னா டிகிரி பாருங்கள். ஹையஸ்ட் டிகிரி யார், லோயஸ்ட் டிகிரி யார், லக்கணத்துக்கு வந்து என்ன மெர்ஜ் ஆகுது, நெருங்கிய லக்கண புள்ளிக்கு நெருங்கிய அந்த டிகிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். லக்கணத்துக்கு வந்து லக்கண புள்ளிக்கு நெருங்கிய டிகிரியில் சூரியனோ குருவோ சந்திரனோ வளர்பிறை அல்லது சந்திரனோ புதனோ இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த ஜாதகர் வந்து வளர்ச்சி அடைவார் அப்படின்ட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி லக்கண புள்ளிக்கு நெருங்கிய டிகிரியில் வந்து ராகு கேதுக்கள் இருந்தாங்கன்னா உறவை விட்டு பிரிந்திருப்பார். ராகு கேதுனா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தான் குறிக்கக்கூடிய அந்த காரக கிரகம். ஸோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பார் அப்படின்ட்டு நாம் எப்போ சொல்லணும்? அந்த ராகு கேது திசா புத்தியில் வந்து சொல்லணும். சரிங்களா. அதே மாதிரி ஹையஸ்ட் டிகிரி, இப்போ லோயஸ்ட் டிகிரி சொல்லிட்டோம். ஹையஸ்ட் டிகிரி அதிக பாகை பெற்ற கிரகத்தினுடைய அந்த ஆதிபத்தியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும்.
இப்போ சூரியன் வந்து ஹையஸ்ட் டிகிரினா அரசு வேலைக்கு போகணுன்னா சூரியன் திசை சூரிய புத்தி நடந்ததுன்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு நாம் ஒரு எளிமையாக சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. சரிங்களா? அது மாதிரி நிறைய இருக்கு, பொழுதாயிருச்சு இல்லைங்களா? அதனால் ஒன்றே ஒன்று, அஷ்டலட்சுமி யோகம். லட்சுமி யோகம் வேணும் இல்லைங்களா? நிறைவாக வந்து சொல்லும்போது ஒரு சுபமாக ஒரு சொல்லணும் இல்லைங்களா? அப்போ அஷ்டலட்சுமி யோகம் எப்படி வரும்? அஷ்டம் என்பது 8, லட்சுமி எல்லாம் உங்களுக்கு தெரியும். லக்னம் அல்லது சந்திரனுக்கு ஒன்றும் லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ அந்த கேந்திரத்தில் குரு இருந்தால், குரு இருந்து 6ஆம் இடத்தில் ராகு இருந்தால், 6ல் ராகு இருக்கணுங்க. அதாவது நல்லா புரிஞ்சிக்காங்க, அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னா ஒன்று லக்னத்துக்கு 6 கேந்திரத்தில் 1, 4, 7, 10 குரு இருந்து, அல்லது ராசிக்கு 1, 4, 7, 10 குரு இருந்து, லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ 6ஆம் இடத்தில் ராகு இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம். இந்த யோகத்தினால என்ன பலன்? அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். 8 விதமான ஐஸ்வர்யங்கள் நமக்கு கிடைக்கும். அப்படின்னா அந்த 1, 4, 7, 10 என்பது 4 என்பது வீடு வண்டி வாகனம், 7 என்பது திருமணம், 10 என்பது தொழில். அதன் மூலியமாக அஷ்டலட்சுமி யோகம் வந்து கிடைக்கும். அதே போல இந்த ராசிக்கோ அல்லது லக்னத்திற்கோ கேந்திரத்தில் குரு இருந்து, லக்னத்திற்கோ ராசிக்கோ 6ஆம் இடத்தில் ராகு இருந்தால், அந்த அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி நடந்தால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னோம்னா நாம் மலை சுற்றி எலி பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லைங்களா? ஜோதிடத்தில் வந்து 5ஆம் அதிபதி பார்க்குறோம், லக்னாதிபதி பார்க்குறோம், குருவை பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கா இல்லையா, கொடுப்பனை இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இந்த ராசிக்கு லக்னத்திற்கு கேந்திரத்தில் குரு இருந்து, ராசி அல்லது லக்னத்திற்கு ராசிக்கு அல்லது லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் ராகு இருந்தால் நிச்சயமாக புத்திர பாக்கியம் உண்டு. சரிங்களா? அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு பாருங்கள். நிச்சயமாக பலன் 100% பொய்க்காது, 100% உண்மை. அதனால் எனக்கு எவ்வளோ நேரம் ஐயாச்சு ஃப்ரீயாக விட்டீங்க. கிரவுண்டில் வந்து எப்படியோ மேய்ஞ்சிட்டு போங்க அப்படின்ட்டு ரைட். அதனால் எனக்கு வாய்ப்பளித்த இவ்வளோ நேரம் வந்து நீங்கள்லாம், ஐயா என்னுடைய நம்பர் வந்து, என் பேர் பழனிசாமிங்க, திருச்செங்கோடு. நான் அவ்வளோ பெரிய ஜோசிடர் கிடையாதுங்க, ஃபேமஸ் ஆனவரும் இல்லை ஐயா. நான் புகழ்பெற்ற ஜோதிடர் அல்ல. நான் இப்போ குண்டிச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? இருந்தாலும் குறிச்சிக்காங்க. என்னுடைய நம்பர் வந்து, என்னுடைய பெயர் வந்து ஈரா பழனிசாமி. 6369353367. நன்றிங்கய்யா. எனக்கு பேச வாய்ப்பளித்த இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் சலிக்காமல் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அது புதுமையாக இருக்கான்னு தெரியல, அல்லது ஆல்ரெடி என்னன்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள்லாம் பெரியவங்க, இவ்வளோ நேரம் அமைதியாக ரொம்ப கேட்டமைக்கு உங்களுடைய பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.